ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு விஏ ஷேடோஸ். நான் உங்களுக்கு விஜய் பேசுகிறேன். சரவணன் வணக்கம். ப்ளீஸ் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம பேச போகிற படம் பேச்சு. அல்ல அட்வென்ச்சர் இஸ் வெயிட்டிங்னு. ஒரு பேசும் படமாக தான் இருந்தது படம். ஆமாம், நல்லா இருந்தது. நம்ம எதிர்பார்க்கல, நல்லா இருந்தது. பெரிய படத்தெல்லாம் போய் பார்த்தோம் முதல்ல. ஆமாம், அது எல்லாமே அந்த அளவுக்கு எடுபடலை. படத்தோட வந்து இந்த படம் பேசும் படமாக தான். அதாவது இதுக்கு வந்து விளம்பரம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால் வந்து அது தோணலை. பெரிய ஆர்டிஸ்ட்ன்றது சொல்கிற அளவுக்கு இல்லை படத்தில். அது மெயின். அதனால ரெண்டாவது லோ பட்ஜெட் படம், ஆனால் சிறப்பாக இருந்தது படம். ரொம்ப அருமையாக இருந்தது. ராமச்சந்திர இயக்கத்தில் ராமச்சந்திர இயக்கத்தில் பாலசரவணன் நடிச்சிருக்காரு. தேவ் ராம்நாத், காயத்ரி சங்கர், பிரீத்தி நெடுமாறன், இவங்க தான் முக்கியமான கேரக்டர் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மியூசிக்கும் சரி, இது ராஜேஷ் முருகேஷ் அவங்க நல்லா இருந்துச்சு. எடிட்டர் அஸ்வின் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் ரொம்ப அருமை. ஆமாம், அஸ்வினை பாராட்டணும். அதே மாதிரி ஒளிப்பதிவு வந்து இவர் பார்த்திவர். ஆமாம், அவரும் நல்லா பண்ணி, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் தெரிஞ்சது. ஆமாம், ஒரு ஷாட்டும் வந்து ஹை லெவல்லேருந்து கீழே காடை காட்டும் போதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. தடை செய்யப்பட்ட பகுதியா? அப்ப கண்டிப்பா உள்ள போகணுமே. இந்த ரூட்டு தடை செய்யப்பட்ட பகுதி, இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு போட்டுருக்கிறது உங்களை மாதிரி மலை ஏறி வந்து பொழுதுபோக்காக போட்டோ எடுக்கிறவங்களுக்காக கிடையாது. எல்லாமே நல்லா இருந்தது. கேமரா பிக்ஸ் அந்த ஸ்க்ரீனு கரெக்டாக மாதிரி அந்த எஃபோர்ட் வந்து நல்லா இருந்தது. நல்லா கேமரா செட் பண்ண விதம் எல்லாமே நல்லா அருமையாக இருந்தது படம். கதையும் ஏற்கனவே பல படங்கள் வந்திருந்தாலும் நான் பேச்சு நான் என்ன நினைச்சேன், ஏதோ குழந்தை மாதிரி ஒன்று காட்டுவாங்க அந்த மாதிரி எதனா ஒரு பேச்சு, அது ஒரு பேக்ரவுண்ட் இதுல ஃபிளாஷ்பேக்ல ஒரு இது காட்டுவாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா ஃபிளாஷ்பேக்ல வேற மாதிரி நல்லா இருந்தது. உண்மையில ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஆமா, யாரும் எதிர்பார்க்க வித்தியாசமா பண்ணிருக்காங்க. படம் கடைசி வரையுமே நம்மளே யூகிக்கல. ஆமா, கண்டிப்பா. அதனால நான் கடைசியில நினைச்சேன், என்னடா இந்த பொண்ணு எப்படி கார்ல அந்த ஷாட்ல அப்படின்னு நினைச்சேன். அது நம்ம நினைச்சு பேசலாம்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அடுத்த ட்விஸ்ட் அதை உடைக்கிறாங்க. அது நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. இதுல பார்ட் 2 வேற இருக்கு. ஆமா, சிம்பிளா சொல்ல போனோம்னா ஒரு 5 பேர் ட்ரெக்கிங் போறாங்க. ஆமா, அங்க கூட நடக்கக்கூடிய வழக்கமா எல்லா இடத்துலயும் போறாங்க, இந்த இடத்துக்கும் போறாங்க, கொல்லிமலைக்கும் போறாங்க. கூட பாலசரவணன் வந்து இந்த லோக்கல் ஆளுன்றதுனால கூட்டு போறாங்க. கைடா இருக்கும். அவர் கவர்மெண்ட் சர்வெண்ட் தான். பட் ஆனா அவர் வந்து ஃபாரஸ்ட் ஏரியால இருக்கிறதுனால அவரை அந்த ஒரு அனுமதி இல்லாம உள்ள கூட்டு போறாரு. அன்அஃபிஷியலா கூட்டு போறாரு. ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல போய் உள்ள போவேனா, தடை செய்யப்பட்ட பகுதி, அது மீறி போவேனான்றத பலமுறை சொல்லியும் இவங்க கேட்காம உள்ள போயிட்டு அதனால வர விளைவுகள் என்ன அப்படின்றது தான் படம். அதுல இருந்து அவங்க மீண்டும் வெளியில வராங்களா இல்லையான்றதுதான் கதை. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கதையும் நல்லா இருக்கு. ட்விஸ்ட் லாஸ்ட்ல வந்து ரொம்ப அருமை. ஆமா, அது நம்மளே சொல்லிட்டு அவங்களுக்கு படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இருக்காது. குறிப்பா இந்த மாதிரி லோ பட்ஜெட்லாம் போய் பார்க்கணும் எல்லாருமே. அவங்கள என்கரேஜ் பண்ணாதான். சப்ஜெக்ட் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குதுனாலதான் அதை சொல்றோம். ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. படம் பாருங்க. பெரிய ஆர்டிஸ்ட் இல்லைன்றதுனால படம் நல்லா இல்லை அப்படின்றதுலாம் இல்லை. ரொம்ப அருமை. போய் பாருங்க, படம் நல்லா இருக்கு. என்ன நடந்துட்டு தெரியுமா? செத்து போயிருவோம் சார்.
கொஞ்சம் ஸ்டார் வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ஆமா, சக்ஸஸ் அதாவது பெரிய ஆர்டிஸ்ட் யாரோ ஒருத்தர் நடுவில் கொஞ்சம் சொல்றேன். கதையில அந்த அளவுக்கு கதையில வந்து உள்ள போய் அவசியம் சொல்றதுக்கு இல்ல, அவசியம் இல்ல, ஸ்டார் வைக்கணும்னு அவசியம் வைக்க இல்லை. அவசியம் இல்ல. அதனாலதான் சாதாரணமா யாரும் வச்சாலும் அந்த ஆமா. கதை வந்து கொஞ்சம் வெயிட்டான ஆமா, கதை. கதையோடைய இதை நம்பி தான் ஓடுறாங்க. பட் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. அவசியம் எல்லாரும் போய் தேட்டர்ல போய் பாருங்க. அவங்களை எல்லாரையும் என்கரேஜ் பண்ணணுன்றது எங்களுடைய நோக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். விஏ ஷேடோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹிட் பெல் அடிங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.